Watch full episodes on Jio Hotstar. Principal sir. பப்பி, நான் எத்தனை தடவை உங்ககிட்ட இந்த மாதிரி திடீர்னு இங்க வந்து பயமுறுத்தாதன்னு சொல்லி இருக்கேன். நீங்க பயப்படாதீங்க சார். வெளியே போய் அந்த கோபால் மாதவனிய பயமுறுத்துங்க. நீங்க ஸ்கூல்ல இருக்கும் போதே ஸ்கூல் டைம்ல கிளாஸுக்கு வெளியே எல்லாருக்கும் முன்னாடி ஸ்கேட்டிங் பண்றாங்க சார். அவங்கள திட்டுங்க சார், திட்டுங்க. அவங்கள திட்டணுங்கிற அவசியம் இல்ல பப்பி. ஏன்னா அவங்களோட யோகா கிளாஸ்ல டீச்சரே இல்லங்கும் போது அவங்க ஃப்ரீ பீரியட்ல விளையாட தானே செய்வாங்க. சொல்லு. யோகா டீச்சரா? ஆனா கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. ஏன்னா நான் கூடிய சீக்கிரம் அவங்களுக்காக ஒரு நல்ல யோகா டீச்சரை கண்டுபிடிச்சிருவேன். இதான் சரியான வாய்ப்பு பப்பி. நீ யோகா டீச்சரா உடனே மாறி அந்த கோபால் மாதவனுக்கு நல்ல பாடத்தை கத்து கொடுத்துரு. சார், டீச்சர் தான் உங்க முன்னாடியே இருக்காரே சார். அப்படியா? எங்க? அதாவது என்னன்னா, அது நான் தான் சார். பப்பியோட யோகாவை இப்ப பாருங்க சார். இதாங்க எப்படி என்னோட யோகாவை பார்த்தா அசந்து போயிடுவீங்க. இது என்னது சார்? இதுதான் சேராசனம்னு சொல்லுவாங்க. இது பண்றதுனால மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸா இருக்கும் சார். ஆஹா, பிரமாதம் பப்பி. என்ன விழுந்துட்ட? விழுந்துட்டடா. இதுதான் விழுந்ததாம் ஆசனம் சார். எப்படி இருக்கு? இந்த ஆசனத்தை பண்றது சாதாரண விஷயம் இல்ல சார், ரொம்ப கஷ்டம். என்னது? சரி, எது எப்படியோ ரொம்ப பிரமாதம் பப்பி, ரொம்ப பிரமாதம். இதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு புது யோகா டீச்சர் கிடைக்கிற வரைக்கும் நீயே டெம்பரரி யோகா டீச்சர் ஆகிருந்து பசங்களுக்கு சொல்லிக் கொடு. சரி, சரிங்க சார். நீங்க இந்த அளவுக்கு சொல்றதுனால நான் குழந்தைங்களுக்கு நல்லா கிளாஸ் எடுக்கிறேன் சார். இதுக்கப்புறம் அந்த கோல்மால் கேங்க இந்த யோகாவை வச்சு ஒரு வழி பண்றேன். இதோ வந்துட்ட பசங்களா. இன்னைக்கு எந்த யோகா டீச்சரும் வரலன்னு நினைக்கிறேன். நல்லதா போச்சு. நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம். லக்ஷ்மண், லக்கி, வாங்க நம்ம போய் ஃபுட்பால் ஆடலாம். இப்ப யோகா கண்டிப்பா நடக்கும். இவர் பார்க்க பப்பி மாதிரியே இருக்காரே. எனக்கு தெரிஞ்சு பப்பியோட சித்தப்பான்னு நினைக்கிறேன். ஹலோ, ஹாய் அங்கிள், நீங்க எப்படி இருக்கீங்க? சித்தப்பான்னு சொல்லாதீங்க. இதுக்கப்புறம் குரு பப்பின்னு சொல்லுங்க. உங்களோட புது யோகா டீச்சர் நான் தான். பிரின்சிபல் சார் தான் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்கு என்ன இங்க அனுப்பி வச்சிருக்காரு. எப்படி? மீன்ஸ் பப்பி நம்ம யோகா டீச்சர் தான். நம்ம கதையில ஆரம்பிக்க போது டார்ச்சர். சரி, இப்ப எல்லாரும் கண்ணை மூடிக்கோங்க. அப்புறம் காலை நீட்டி நல்லா தூங்குங்க. அதேங்கப்பா, ஸ்லீப்பிங் யோகாவா? ஹவ் ரிலாக்ஸிங். நீங்க தூங்க கூடாது. உங்கள மாதிரி ஸ்பெஷல் ஆளுங்களுக்காக என்கிட்ட ஸ்பெஷல் யோகா இருக்கு. அது பனி சாசனம். இப்போ எல்லாரும் ஒரு சேர தலையில தூக்கி ஸ்கூல்ல ஒரு 10 தடவை சுத்திட்டு வாங்க. அட, இது என்ன மாதிரியான யோகாடா? இந்த பப்பிக்கு யோகானா என்னன்னே தெரியல. நம்மள தொல்லை பண்ணுன்றதுக்காகவே இப்படி எல்லாம் பண்றோம். குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். என்ன இது சேர தலையில வச்சிருக்கீங்க? இத பார்க்கும்போது பப்பி ஃபேமஸான சேர் ஆசனத்தை உங்க தலையில வச்சு பண்ண வைக்கிறான்னு நினைக்கிறேன். நிஜமாவே பப்பிக்கு யோகாசனத்தை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு. சார், ஆக்சுவலி நாங்க பப்பிய பத்தி தான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசலாம்னு இருந்தோம். இப்போ லக்கி என்ன சொன்னா? சார், அவ என்ன புகழ்ந்துகிட்டு இருக்கா. இதே மாதிரி உங்களுக்கு யோகா சொல்லி கொடுத்துக்கிட்டே இருந்தா அதுக்கப்புறம் நம்ம ஸ்கூல் யோகால பெஸ்டான ஸ்கூல் ஆயிடுமா? அவ்வளவுதான், வேற எதுவும்
எதுவும் இல்ல சார். என்னது இவ்வளவு விஷயத்தையும் லக்கி சொல்லி முடிச்சுட்டான். ஆமா சார், இவர் ரொம்ப ஃபாஸ்டா பேசுவார் சார். ஓகே சார், உங்களுக்கு இந்த 5 வீணான ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது திறமையான ஸ்டூடெண்ட்ஸோட யோகாவை காட்டுற வாங்க சார். வாங்க பசங்களா, வாங்க 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 வாங்க. நான் தனியா போய்கிட்டே இருக்கேன். வாங்க, லெட்ஸ் கோ. குரு பப்பியோட யோகா கிளாஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். முதல்ல நம்ம சாருக்கு பில்டிங் ஆசனத்தை செஞ்சு காட்டுங்க. ஆரம்பிங்க பில்டிங் ஆசனம். ஆமா, இதனால கால் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், அதே நேரத்துல மைண்ட் ஃபாஸ்டா வேலை செய்யும். வாவ், சூப்பர் பப்பி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சபாஷ். ஆமா, மைண்ட் நல்லா ஃபாஸ்டா வேலை செய்யல. அப்படா நீங்களும் இந்த யோகாவை பண்ணலாம்ல. பார்த்து கொஞ்சம் கவனம், ஏன்னா ஆசனத்தோட முக்கியமான பகுதி வரப்போகுது. பொறுமையா நீங்க இன்னொரு காலிய தூக்குங்க பாப்போம். செய்யுங்க. இது ரொம்ப கஷ்டமான வேலையாச்சு. ரெண்டாவது காலுமா, ஆனா அதை தூக்குனா நாங்க கீழே விழுந்துருவோமே. கோபால், டீச்சர் என்ன சொல்றாரோ அதை நீங்க பண்ணிக்கிட்டே இருக்கணும். சரிங்க சார். சீக்கிரம் காலை தூக்குங்க, எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு. சார், இது பில்டிங் ஆசனம் இல்ல, பில்டிங் டெமாலிஷ் ஆசனம். சார், இவர் எல்லாமே இம்பாசிபிள் விஷயமா தான் சார் பண்ண சொல்றாரு. மாதவ், உங்க டீச்சரை பத்தி மரியாதையா பேச கத்துக்கங்க. இந்த ஆசனங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லது சார். இந்த குழந்தைங்களுக்கு இன்னும் யோகா சரியா வரல சார். நாளைக்கு இவங்களுக்கு நான் நல்ல படத்தை கத்து கொடுக்க போறேன். வண்டர்ஃபுல் ஐடியா பப்பி. இவங்களுக்கு நல்லா சொல்லி கொடுத்து இவங்களை ஸ்ட்ராங்கா ஆக்கிடு. ஓகே, நான் அப்புறம் வந்து சந்திக்கிறேன். நீங்க வேணா பாருங்க, நாளைக்கு நான் சொல்லி கொடுக்க போற ஆசனத்தை பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க கால்ல இல்ல கையில தான் ஸ்கூலுக்கு வந்தாகணும். நாளைக்கு யோகா கிளாஸ்ல பாப்போம். இந்த பப்பி அண்ணா, இந்த ப்ராப்ளம் நம்ம எப்படி சால்வ் பண்றது கோபாலு? இந்த பிரச்சனையில நம்ம 5 பேரும் ஒண்ணாகலன்னா இந்த பப்பி நம்மள யோகா பண்ண சொல்லி ஒரு வழி பண்ணிடுவா. லக்ஷ்மண் சொல்றது சரிதான். கோபு, பப்பியோட இந்த சாப்டரை நாம க்ளோஸ் பண்றோம். பப்பிக்கு நம்ம பாடம் கத்து கொடுக்கணும்னா அதுக்கு யோகாவையே நம்ம ஆயுதமா யூஸ் பண்ணணும். இன்னைக்கு பிரின்சிபல் சார் முன்னாடி அந்த பசங்களை ஒரு வழி பண்ண போறேன். இன்னைக்கு இன்னும் ஜாலியா இருக்க போகுது. என்ன பப்பி, இன்னைக்கு கிளாஸ்க்கு தயாரா இருக்கியா? பப்பி என்னைக்குமே தயாரா தான் சார் இருப்பா. கவலையை விடுங்க சார், வாங்க போலாம். சீக்கிரம் வாங்க சார், வாங்க வாங்க. யோகா இவங்கள பார்த்தா யோகி பாபா மாதிரியே இருக்காங்களே. பிரமாதம் பப்பி, பிரமாதம். என்ன கோல்மால் பண்றானுங்க இவனுங்க? சார், லக்கி என்ன சொல்றான்னா யோகா கிளாஸ்க்கு முன்னாடி நீங்க ஷூவை கலட்டணுமா, இல்லனா யோகாவை அவமானப்படுத்துற மாதிரி இருக்குமா. ஆச்சூ. ஆமா, லக்கி சரியான விஷயத்தை தான் சொல்லிருக்கான். இதோ கேட்டுட்டேன். பிரின்சிபல் சார், நேத்து நாங்க பண்ண தப்பால நிறைய கஷ்டப்பட்டோம். அதனால நாங்க நிறைய படிச்சு முழு யோகாவையும் கத்துக்கிட்டோம். என்ன குருமாதவ், am I right? இப்ப நம்ம யோகால பிளாக் பெல்ட் வாங்கியாச்சு, அதாவது பெரிய மகான் ஆயிட்டோம். சார், இவங்க எதுவுமே கத்துக்கல சார். மகாகுரு பப்பி, உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா நீங்க எங்க கூட நாங்க கத்துக்கிட்ட சில புது ஆசனங்களை பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கே எங்க மேல நம்பிக்கை வந்துடும். என்ன நான் சொன்னது சரிதானே மாதவ்? 100% கரெக்ட். வாங்க மகாகுரு பப்பி. மகாகுருவா? இப்போ உனக்கு என்ன யோகா தெரியுதுன்னு உலகமே பார்க்க போகுது. என்ன நம்ம விளையாட்ட ஆரம்பிக்கலாமா கோபா? சார், இது ரொம்ப நல்ல ஐடியா பப்பி. யோசிக்காத பப்பி, போ. நம்ம சூப்பர் குருக்கு யோகா மேட் கூட தேவையே இல்லையே. வாங்க குரு வாங்க. மேட் இல்லாம யோகா பண்ணணுமா? எப்படி?
இப்ப நாம ஜிலேபி ஆசனத்துல இருந்து ஆரம்பிக்கலாம். நீங்க ஜிலேபி ஆசனம் பண்றீங்களா இல்ல என்ன லட்டு மாதிரி சுத்தி விட போறீங்களா? இந்த ஆசனத்தால முதுகுல இருக்க வலியெல்லாம் பறந்து போயிடும் சார். அதுக்கப்புறமா நொறுங்கின அப்பளம் மாதிரி முதுகுல இருந்து சத்தம் வரும் சார். வேண்டாம், என்னால முடியல, விட்டுடுங்க. முதுகுல இருந்த அப்பளம் நிஜமாவே உடைஞ்சிருச்சு. இப்போ தலை சுத்துற ஆசனம். இதனால ஞாபக சக்தி ரொம்ப அதிகமாகும், ஸ்ட்ராங்கா இருக்கும். இந்த யோகா நான் பண்ணேன்னா அதுக்கப்புறம் என் உடம்புல எந்த ஒரு எலும்பும் இருக்காது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் இந்த மாதிரி யோகாவை இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை. பிரமாதம். என்னோட திறமையான ஸ்டூடெண்ட்ஸ், உங்களை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. பிரமாதம். இந்த எக்ஸாம்ல 100 out of 100. பப்பி, உன்னோட ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ யோகா எக்ஸ்பர்ட்ஸா மாறிட்டாங்க. இவங்களுக்கு இப்போ டீச்சர்ஸே தேவையில்லை. இதுக்கப்புறம் மாதவும் கோபாலும் கிளாஸ்ல மத்த பசங்களுக்கு சொல்லி தருவாங்க. அடா சார், பப்பி, ஸ்கூலுக்கு எப்பவுமே உன்ன மாதிரி திறமையான பியூன் தான் தேவை. மறுபடியும் நீ உன் வேலையை ஆரம்பி. சரி குழந்தைங்களா, மீசைக்கு ஏதாவது யோகா இருக்கா என்ன? இருக்கு சார், மீசையாசனம். பப்பி, வெளியே சுத்தம் பண்ணதுக்கு அப்புறமா உள்ள வந்து சுத்தம் பண்ணிடு. இவங்களோட கோல்மாலால என் முதுகெலும்பு உடைஞ்சு போச்சு. Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.